ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கீடெக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆஃபீஸ் சைட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளாஸ் மாதிரியே தான். இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் மெம்பர் cannot have a implementation, only have declaration. அதாவது டிக்ளேர் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் வந்து நமக்கு எந்த ஒரு கோடிங்குமே வந்து போட முடியாது. அதாவது இந்த வேலை வந்து பண்ணு அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். பட் அந்த வேலை பண்ணுறதுக்கான கோடிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இன்டர்ஃபேஸில் வந்து போடவே முடியாது. அதுக்கு வந்து தனியாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து அந்த இன்டர்ஃபேஸை வந்து அந்த இன்டர்ஃபேஸ் மெம்பரை வந்து கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கோட் பண்ண போகிறோம். இங்கே அதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து கொடுத்துருக்கேன். இன்டர்ஃபேஸ் மெம்பர் cannot have implementation, only have declaration. அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் வந்து டிக்ளேர் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். அது கீழே வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இன்டர்ஃபேஸ் கொடுத்து இன்டர்ஃபேஸ் நேம் ஓப்பன் பேஸ் கொடுத்துட்டு வாய்டு பிரிண்ட் அப்படின்னு மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். அந்த பிரிண்ட்டுக்குள்ளே வந்து எனக்கு ஹலோ அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கோடிங் வந்து கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த வந்து பிரிண்ட்டுக்குள்ளே அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஹலோ அப்படின்னு சம்திங் ஏதாச்சும் எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து வர வைக்க முடியாது. அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸில் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒன்லி இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே வந்து போயிடலாம். இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பழைய கோடு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா கிளாஸ் நேம் கொடுப்போம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் நேம் வந்து கேபிட்டல் ஐ கொடுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கேபிட்டல் ஐ கொடுத்து இன்டர் அப்படின்ற நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட இன்டர்ஃபேஸ் நேம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர் ஓப்பன் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வாய்டு பிரிண்ட், ஜஸ்ட் வந்து வாய்டு பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் வந்து வச்சுருக்கோம். இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா Constructor.write எனக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் சம்திங் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஹலோ ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சரி, இல்லை அடிஷன் சப்ட்ராக்ஷன் வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பிரிண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து எரர் காமிக்குது. அந்த எரர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் மெம்பர் cannot have declaration அப்படின்ற மாதிரி எரர் வந்து எரர் இருக்குது. அதான் வந்து டிக்ளரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த கோடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். அதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் மெம்பர் பப்ளிக் பை டிஃபால்ட்டாகவே இது வந்து பப்ளிக் தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளாஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பப்ளிக்காக இருக்கிறதுக்கு மாதிரி தான் பப்ளிக் தருவோம். இல்லை ப்ரைவேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம ப்ரைவேட் கொடுத்துப்போம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் மெம்பர் பப்ளிக் பை டிஃபால்ட். தேர்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் cannot have field, எந்த ஒரு ஃபீல்டுமே வந்து கிடையாது இன்டர்ஃபேஸில். அதாவது டிக்ளேர் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்ட் இன்ட்டு சம்திங் i = 0, j = 0 சம்திங் ஏதாச்சும் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து கொடுக்கவே முடியாது. இது ஒன்லி வந்து வாய்டு பிரிண்ட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெத்தட் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்குள்ளே இருக்க கோடிங்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே தனியாக நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதில் தான் வந்து இந்த கோடிங்லாம் வந்து போட முடியும். ஸோ வந்து இந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து ஃபீல்டு கிடையாது, டிக்ளரேஷன் மட்டும்தான் வந்து பண்ண முடியும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா we can implement interface by class. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு மெத்தட் வந்து போட்டுட்டு அந்த மெத்தட் வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குரிய கோடிங் வந்து போட முடியும். இப்போ வந்து பார்த்துட்டோம்னா அந்த லைன் வந்து நம்ம எடுத்துடலாம், இந்த ஹாயிண்ட் லைன் வந்து எடுத்துடலாம். இவ்வளோ மட்டும்தான் வந்து போட முடியும். இப்போதைக்கு இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன மெத்தட் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்குரிய கோடிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே தனியாக அதுக்குன்னு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குள்ளே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். நம்ம என்ன மெத்தட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து கீழே கோடிங்கில் தான் கிளாஸில் தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ என்னோடய கிளாஸ் நேம் நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் நேம் இன்ஹெரிட்டன் இன்டர்ஃபேஸ் நேம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் ஐ கொடுத்து இன்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அதான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு நம்ம எப்போ போல் நார்மலாக நம்ம கிளாஸ் ப்ரோக்ராம் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குல்ல, பப்ளிக் வாய்ட்
ஸோ நம்ம அந்த மெத்தட் இருக்குல்ல, ஸோ அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து இங்கே தான் வந்து கால் பண்ணுறோம். பப்ளிக் வாய்டு பிரிண்ட் அப்படின்ற மெத்தடும் நீங்கள் வந்து கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணி நமக்கு வந்து அதுக்குள்ளே என்ன கோடிங் வேணுமோ அதை வந்து இங்கே தான் வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். இங்கே தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் ஹாய் ஹலோ சம்திங் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு அவுட்புட் இருந்தால் போதும். இப்போ நான் இதில் வந்து நம்ம சேனல் நேம் கீ டேக் அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணேன். எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து கீ டேக் அப்படின்றது மட்டும் வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட். அதாவது கிளாஸ் யூஸ் பண்ணி தான் இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நம்ம ஒரு தனியாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளாஸ் அலோவ் மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் இன்ஹெரிட்டன் அட் த சேம் டைம் இன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸ் 1 அதாவது இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், இந்த மாதிரி நிறையா வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரே ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி அட் அ டைமில் வந்து நம்ம கால் பண்ண முடியும். பட் கிளாஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணும்போது ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரே ஒன்று தான் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும் கிளாஸில். பட் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணி இன்ஹெரிட் பண்ணுறதால நம்ம நிறையா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சேம் டைமில் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதோட ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். இதுதான் வந்து இதோட பெரிய ப்ளஸ் சொல்லலாம். இன்டர்ஃபேஸில் வந்து அட்வான்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து கிளாஸ் அலோவ் மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் இன்ஹெரிட்டன் அட் த சேம் டைம் இன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, இன்டர்ஃபேஸில் மட்டும்தான் நம்ம வந்து நிறையா கிளாஸ் யூஸ் பண்ணி நிறையா டைம் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். ஸோ கிளாஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் தான் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸ் தான் மட்டும்தான் மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ப்ரோக்ராமில் போடுறப்போ உங்களுக்கு இனிமேல் வந்து ஈஸியாக வந்து புரியும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இன்டர் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த இன்டர்ஃபேஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ஐ போட்டு இன்டர் போட்டு ஜஸ்ட் வந்து 1ன்னு மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா, ஜஸ்ட் அங்கே வந்து ஆல்ரெடி வாய்டு பிரிண்ட்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாய்டு பிரிண்ட் 1 அப்படின்ற மெத்தட் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளாஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஆல்ரெடி இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண இன்டர்ஃபேஸு நான் வந்து இதில் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ். இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் போகிறனால ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் மல்டிபிள் இன்டர்ஃபேஸை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சேம் டைமே இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணி இருக்கிறதால இதில் என்ன மெத்தட் கொடுத்துருக்கணும் அதுவும் வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எரர் போகும். அப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா எரர் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து கேபிட்டல் ஐ இன்டர்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ அதை வந்து பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ கேபிட்டல் ஐ போட்டு இன்டர் போட்டு 1 கொடுத்துருக்கேன். 1 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரிண்ட் 1 அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் வந்து எரர் வராது. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா we cannot create instance of interface. இன்டர்ஃபேஸுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ வந்து இன்டர்ஃபேஸுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதாவது இன்டர் அப்படின்ற ஃபீல்டு வந்து வச்சுருக்கேன். ஈக்குவல் டு நியூ கேபிட்டல் அந்த கேபிட்டல் ஐ இன்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து பாயிண்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. அந்த இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளாஸ் தான் வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் போடுறப்போ கண்டிப்பாக வந்து நோட் பண்ண வேண்டியது ஒன்று. இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து போட்டுடலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து போடலை. இப்போ வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி கீ டேக்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பிரிண்ட்டில். இப்போ பிரிண்ட் 1ல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹலோ அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டுலையுமே கீ டேக் கொடுத்தா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ வந்து நான் மெயின் ஃபங்க்ஷன் போட்டலாம். அதுக்கு வந்து கிளாஸ் ப்ரோக்ராம் நான் வந்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கிளாஸ் நேம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரோக்ராம்னு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் நேம் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து I1 மட்டும் வச்சுருக்கேன். ஈக்குவல் டு நியூ கொடுத்து அந்த இன்டர்ஃபேஸ் நேமே வந்து நம்ம வந்து அதாவது அந்த இன்டர்ஃபேஸோட வேரியபிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து பாயிண்ட் பண்ணாது. அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளாஸ் நேம் தான் பாயிண்ட் பண்ணணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா நான் வந்து இன்டர்ஃபேஸ் நேம் கொடுக்குறப்போ எரர் வந்து வருது. அது வந்து என்ன எரர்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கர்சர் வச்சாலே உங்களுக்கு தெரியும். cannot create an instance of the இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இன்டர்ஃபேஸ் மட்டும் பார்த்துடலாம்.
ஸோ அதனால் வந்து இன்டர்ஃபேஸோட வேரியபிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து பாயிண்ட் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எரர் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இன்டர்ஃபேஸும் வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா நம்ம கிளாஸில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். கிளாஸ் நேம் சி ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக், அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டாட்டிக். ஸோ இது இந்த கிளாஸ் ஸ்டாட்டிக், அந்த கிளாஸ் நான் ஸ்டாட்டிக். ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுலேருந்து தான் வந்து கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரிண்ட்டுங்கிற மெத்தட் வந்து கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரிண்ட் ஒன்ற மெத்தட் வந்து கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து கன்சோல் ரீட் லைன். நீங்கள் ரீட் லைன் வந்து ஒவ்வொரு ரைட் லைனுக்கு கீழே கொடுக்கணும்லாம் இல்லை. மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரீட் லைன் கொடுத்தாலே வந்து அது வந்து எல்லா ரைட் லைனுக்கும் வந்து அந்த ஒரு ரீட் லைனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து வாய்டு பிரிண்ட் அப்படின்ற மெத்தட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதில் எந்த ஒரு கோடிங் வந்து போடலை. அதை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். இன்ஹெரிட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த மெத்தோடு கால் பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து என்ன கோடிங் வேணுமோ அதுக்குள்ளே தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது அடிஷன் சப்ராக்ஷன் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து கீ டெக்குன்னு மட்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக கீ டெக் மட்டும் போட்டு ஒரு சின்ன ரைட் லைன் ப்ரோக்ராம் மட்டும் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே கிளாஸ்லேயே வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சேம் ஒரே கிளாஸில் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதையும் வந்து இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணி இருக்கிறதால நம்ம வந்து அந்த இன்டர் ஒன்னுக்கு வந்து பிரிண்ட் ஒன் அப்படிங்கிற மெத்தட் வந்து நான் வந்து கால் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். இன்னொரு இதில் அட்வான்டேஜ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸும் வந்து இன்டர்ஃபேஸை வந்து இன்ஹெரிட் பண்ணும். இப்போ வந்து பார்த்துடலாம், நான் வந்து இன்டர்ஃபேஸ் inter2 அப்படின்ற நேம் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஜஸ்ட் வந்து வாய்டு print2 அப்படின்ற மெத்தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போது இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இன்டர்ஃபேஸ் கேபிட்டல் ஐ கொடுத்தோம் inter3 அப்படின்ற இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். அதாவது இன்டர்ஃபேஸ் 2ல இருக்குது, அது வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் 2 வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் 2 வந்து நான் வந்து இன்ஹெரிட் பண்ணுறனால இப்போ இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே வந்து என்னென்ன மெத்தட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் 2ல் இருக்க print2ங்கிற மெத்தடும் இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணுற மெத்தடும் வந்து இன்ஹெரிட் 3ல் வந்து இருக்கும். இப்போ நான் இதில் வந்து print3ன்னு வந்து ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா print2 அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸ் 3 வந்து இன்ஹெரிட் பண்ணணும்னா அதுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் 2ல் இருக்க மெத்தடும் அதில் வந்து கால் பண்ணியிருக்கணும். இன்டர்ஃபேஸ் 3ல் இருக்க மெத்தடும் கால் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி கிளாஸ் நேமில் இந்த இன்டர் ஒன்னும் வந்து ரெண்டுமே வந்து இன்ஹெரிட் பண்ணனால ரெண்டுமே கால் பண்ணியிருந்தோம்ல, சேம் அதே மாதிரி தான் கால் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து கிளாஸ் வந்து சிஎன் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் இந்த inter3 மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கணும். இந்த print2வும் கொடுத்துருக்கணும், print2வும் கொடுத்துருக்கணும், print3யும் கொடுத்துருக்கணும். ஏன்னா வந்து இந்த கேபிட்டல் I inter3ல வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம inter2 வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து inter2ல வந்து print2 இருக்கிறதால இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா print3யும் கொடுத்துருக்கணும், print2வும் கொடுத்துருக்கணும். அப்போ தான் எரர் வராது. ஸோ print3 வந்து கொடுத்தாச்சு. இன்டர்ஃபேஸ் 3ல இருக்கிற மெத்தட் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து 2ல இருக்க மெத்தடும் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் வந்து console.writeline
நான் ஜஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் 3 மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் I இன்டர் 3ல இருக்க எரர் வந்து போகலாம். இதனால அந்த எரர் போகலன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து பிரிண்ட் 2 அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கால் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து இந்த இன்டர்ஃபேஸ் 3 அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் 2ல வந்து இன்ஹெரிட் பண்ணி இருக்கு. ஸோ இன்டர்ஃபேஸ் 3க்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரிண்ட் 2வும் இருக்குது, பிரிண்ட் 3யும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பிரிண்ட் 3 மட்டும் தான் வந்து கால் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் 2 வந்து நம்ம கால் பண்ணலை. ஸோ அதுவும் கால் பண்ணால் மட்டும்தான் இந்த எரர் வந்து போகும். ஸோ பிரிண்ட் 2 இப்போ கால் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எரர் வந்து போயிடுச்சு. ஸோ வந்து நமக்கு வந்து அதுக்குள்ளே வந்து எவ்வளோ இன்டர்ஃபேஸ் இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து கால் பண்ணால் மட்டும்தான் வந்து எரர் வந்து போகும். அது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் எரர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் போடுறப்போ வந்து அது வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணணும். எரர் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் கர்சர் வச்சு பார்க்கணும், எதனால் அந்த எரர் வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி வந்து பார்க்குறப்பே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கோடு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா போட்ட கோடு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்து ரன் வருதா இல்லைன்னு சொல்லி இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து பிரிண்ட்டில் இருக்கிற அவுட்புட்டும் பிரிண்ட் 1ல் இருக்க கீ டெக்கும் ஹலோ அப்படிங்கிறது அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம் வந்து அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்னென்னா அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கீழே டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.